எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பரோட்டானாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் பரோட்டா ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சிக்கன் கிழி பரோட்டா. ஸோ நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் போனோட சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல இதில் சில மசாலாஸை சேர்த்து சிக்கனை ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. இப்போ மசாலாவை சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பீசஸ்லேயும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. மசாலா பேஸ்ட் பண்ணுறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் கசகசா போடுங்க. கசகசா ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு 7 முந்திரி பருப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஊற வச்சு அரைக்கும் போது மசாலா நல்லா ஸ்மூத்தா பேஸ்டா கிடைக்கும். இப்போ இதை 15 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்சர் ஜார்ல மாத்தி அரைச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைங்க. பாருங்க எவ்வளவு க்ரீமியா ஸ்மூத்தா இருக்குன்னு. எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்து குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துங்க. உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க ரெகுலரா சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெயும் ஊத்திக்கலாம். அடுத்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 3 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. நான் சிக்கன் கிரேவி குக்கர்ல பண்றேன், நீங்க கடாயில கூட பண்ணலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. அடுத்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் 4 தக்காளி பொடியா நறுக்குனதை சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். அடுத்து ஊற வச்ச சிக்கன் பீசஸ் சேருங்க. நல்லா கலந்து விடுங்க. அப்போ மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு சூப்பரா வாசனையா இருக்கும். அதே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும்போது சிக்கனும் நல்லா ஜூஸியா இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கனோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அளவு தண்ணி ஊற்றுங்க. லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இது இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை, நம்ம பாதி அளவு தான் பண்ணியிருக்கோம். இதில் அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போடுங்க. சிக்கன் அருமையா வெந்திருக்கு, வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியா வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம கிழி பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வாழை இலையை லைட்டா சூடு பண்ணிக்கலாம். அப்போ கலர் சேஞ்ச் ஆயிட்டு இலையும் நல்லா சாஃப்ட் ஆயிடும். மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா பரோட்டாவை வச்சு மடிக்கிறதுக்கு நான் 2 வாழை இலை எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா கிரேவி எடுத்து சென்டர்ல ஊத்துங்க.
ஒரு பரோட்டாவை எடுத்து இது மேலே வைங்க. பரோட்டா மேலேயும் கொஞ்சம் கிரேவியை ஊற்றுங்க. பரோட்டா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஊற்றுங்க. அடுத்து கொஞ்சமாக சிக்கன் பீசஸை எடுத்து சென்டரில் வைங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டாவையும் எடுத்து வைங்க. மேலே கொஞ்சம் சிக்கன் கிரேவியை ஊற்றுங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதை வாழைநாறு இல்லைன்னா ஒரு த்ரெட் வச்சு கட்டுங்க. இப்படி கட்டும்போது இலையும் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும், லீக் ஆகாமல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பார்சல் ரெடி ஆயிடுச்சு, தனியாக வச்சுருங்க. அடுத்து தோசைக்கல் இல்லைன்னா தவாவில் இந்த பார்சலை வச்சு குக் பண்ண போகிறோம். சுற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. 2 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. சைடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ். சவுத் இந்தியாவில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். கிழி பரோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ சூப்பராக, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். பரோட்டா நல்ல சால்னாவை அப்சார்ப் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு அருமையான கம்ப்ளீட்டான ஒரு மீலாக இருக்கும். அட்டகாசமான சிக்கன் கிழி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நம்ம வீட்லேயே இந்த சிக்கன் சால்னாவோ சிக்கன் கறி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பரோட்டா வச்சு வாழை இலையில் ரேப் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு ஹெவி மீல்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.